காலங்காத்தால ஏஞ்சி வாச தெளிச்சு கோலம் போட்டு, அதுக்கப்புறமா அன்னைக்கோட டேவ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ ப்ளசண்ட்டாகவும், காமாவும் போகுது. மார்னிங் டைம் ஏன் பெரியவங்க காலங்காத்தால ஏஞ்சி இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்கன்னுட்டு இப்போ தான் புரியுது. அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இட்லியும், தக்காளி குருமாவும் தான் பண்ணேன். தக்காளி குருமா எங்கள் அம்மா பண்ணுற ஸ்டைலில் பண்ணேன். பட்டு அவங்க அந்த இது வரல, டேஸ்ட் வரல. அவங்க போடுற இன்க்ரீடியன்ட்ஸ், அவங்க போடுற மசாலா எல்லாமே போட்டு பார்த்தேன். வரல எனக்கு. எனக்கு அது சாப்பிடணும் போல் இருந்துச்சு. பட் அது ஏன்டா பண்ணோன்னுட்டும் ஆயிடுச்சு ஒரு லாஸ்ட்டில். அதுக்கப்புறமா சீனி கிழங்கு அவிச்சி வச்சுருந்தேன். அது சாப்பிட்டு அப்புறமா எக்கு ஸ்க்ரம்பிள் பண்ணி எங்கள் வீட்டுக்காருக்கு கொடுத்துட்டு நான் தோசை ஊற்றிக்கின்னு மேலே பொடி போட்டுக்கின்னு சாப்பிட்டேன்.